நம்ம இப்ப கருப்பாம்பூச்சி எப்படி வரையறதுன்னு பார்க்க போறோம். இந்த டிசைன் நாங்க யூஸ் பண்ற போற பென்சில் பாத்தீங்கன்னா 4B பென்சில். நாங்க எப்படி பென்சில் பிடிச்சிருக்கோம்னு பாருங்க. அதே மாதிரி எங்க ஹேண்ட் மூவ்மெண்ட் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இப்ப டிசைனை போய் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கவனிங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கருப்பாம்பூச்சியை வரைய போறோம். பாருங்களேன், 2 பிராக்கெட் மாதிரி தான் போடுறேன். இது வந்து கார்ட்டூன் பிக்சர் தான். ஓபி பென்சில்ங்கிறதுனால அந்த காலோடைய திக்னஸ் நம்ம அப்படியே காட்ட முடியும். பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் முடியும். அப்புறம் எழுதுற மாதிரி பிடிச்சி கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்று கவனிச்சீங்கன்னா தெரியும், நான் இப்போ இதில் எங்கேயுமே ரப்பர் யூஸ் பண்ணல. இப்போ இதெல்லாம் தேவையில்லாத கோடு தான். ஒன்று ஒன்றா நீங்கள் அழிக்க புது தப்பாக வந்துட்டு இருக்கும். அதனால அழிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. அதுக்காக தான் நானுமே ரப்பர் யூஸ் பண்ணல. இதை அழிச்சு விடலாம், கடைசி இதை அழிச்சு விடலாம், இதை அழிச்சு விடலாம். ஆனால் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு கருப்பாம்பூச்சி நினைச்சோம், உடனே வரைஞ்சிட்டோம். எவ்வளோ சிம்பிள் பார்த்துக்கோங்க.